சச்சின் படத்துல வரக்கூடிய டே 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 கட்டிக்கோடா அப்படிங்கிற துள்ளலான சாங்கை நிறைய பேர் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. சில பேர் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. தளபதி விஜயுடைய ஃபேமஸான சாங்கில் ஒன்று கட்டிப்பொடி கட்டிப்பொடிடா. இந்த கட்டிப்பொடிடா பாட்டு மாதிரியே சச்சின் படத்தில் ஏதாவது ஒரு பாட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தின் இயக்குனரான ஜான் மகேந்திரன் முடிவு பண்ணியிருந்தாரு. அதை பற்றி விஜய் கிட்ட சொல்லவும், விஜய் அப்பவே அதிகமாக தெலுங்கு படமெல்லாம் பார்ப்பாராமா. அது உங்களுக்கே தெரியும், இப்போ வரைக்கும் அதிகமாக தெலுங்கு படமெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் வராரு. அப்படிப்பட்ட ஒரு தெலுங்கு படத்தில் ஒரு சாங் ஒன்றா பார்த்துருக்காரு. அந்த சாங்குக்கு டிஎஸ்பி தான் இசையமைச்சிருந்திருக்காரு. சச்சின் படத்துக்கோ தேவிஸ்ரீ பிரசாத் தான் இசையமைப்பாளர். அதனால் விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு அந்த டூன் தான் வேணும், அதை அப்படியே ரீமேக் பண்ணி இங்கே ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. டிஎஸ்பியோ அந்த படத்துடைய ப்ரொடியூசரை அணுகி அவங்க கிட்ட ரைட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அந்த பாட்டை கம்போஸ் பண்ணிடுறாரு, ரெக்கார்டிங்கும் பண்ணிடுறாரு. ரெக்கார்ட் பண்ண அந்த பாட்டுக்கு பிபாஷா பாசுவும் தளபதி விஜயும் டான்ஸும் ஆடிட்டாங்க. ஷூட்டிங்கும் முடிஞ்சிச்சு. இப்படி இவங்க அந்த தெலுங்கு சாங்கை ரீமேக் பண்ணுற வரைக்கும் அந்த தெலுங்கு சாங்குடைய ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு சும்மாவே தான் இருந்தாங்க, எதுவுமே பேசல. ஆனால் அவங்க வஞ்சம் வச்சு என்ன பண்ணாங்கன்னா, சச்சின் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி நீதிமன்றத்துக்கு போய் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. என்ன அனுப்பியிருந்தாங்கன்னா, எங்களுடைய அனுமதி வாங்காமல் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய படத்தில், எங்களுக்கு குறிப்பிட்ட தொகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அதிகமான அமௌண்ட் கேட்கறதுக்காக தான் சச்சின் படம் ரிலீஸ் தேதிக்கு முன்னால் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட தேவிஸ்ரீ பிரசாதும் சச்சின் படத்துடைய ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த பாட்டை படத்துலேருந்து தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த பாட்டை படத்துலேருந்து தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சச்சின் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பாட்டை உருவாக்குறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் பல லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிபாசு பாசுவை இறக்கி கொண்டு டான்ஸ் ஆட வச்சுருக்காங்க. அதனால் அந்த காட்சிகளை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி கிட்ட ஜான் மகேந்திரன் சொல்லவும் டிஎஸ்பி என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த வரிகள் அப்படியே இருக்கட்டும், வரிகளுக்கு மேலே புதுசாக ஒரு டூனை கம்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டூனை அதே வரிகள் அதே வார்த்தைகள் வச்சுட்டு கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. கம்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை இணைச்சிட்டு 10வது நாளுக்கு அப்புறம் தான் சச்சின் படத்தில் அதை சேர்த்துருக்காங்க. இதனால் ஒரு வாரம் கழித்து இன்று முதல் கட்டிக்கோட பாடல்களின் காட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சச்சின் படத்துடைய போஸ்டர் அடித்து அந்த பாடலை வெளியிட்டிருந்தாங்க சச்சின் படக்குழுவினர். அப்படிதான் அந்த பாடலானது அந்த படத்துக்குள்ளே சேர்க்கப்பட்டுச்சு.